வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பெரியார் பிறந்த நாள். மு.க. ஸ்டாலின் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு. திமுக ஆட்சிக்கும் கட்சிக்கும் வரும் இடையூறுகளை தடுக்கும் போர்வாளாக மதிமுக இயங்கும். வைகோ திட்டவட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலையில் நடவடிக்கை தேவை. உலகம் முழுவதும் இருந்து 55 அமைப்புகள், தனிநபர்கள் 1000 பேர் தலைமை நீதிபதிக்கு கடிதம். தமிழகத்தில் 2 நாட்கள் வெயில் கொளுத்தும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள் சமூக நீதி நாள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17 சமூக நீதி நாளாக கடைபிடிக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தார். அன்றைய நாள் அரசு அலுவலகங்கள், பள்ளிகளில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிமொழியை வாசித்தார். இந்நிகழ்வில் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு, அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, பொன்முடி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். திமுக ஆட்சிக்கும் கட்சிக்கும் எந்த இடையூறு வந்தாலும் அதை தடுக்கும் போர்வாளாக மதிமுக இயங்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக சார்பில் சென்னை காமராஜர் அரங்கத்தில் அண்ணாவின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் அண்ணா குறித்து நடைபெற்ற கருத்தரங்கில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி, மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி மற்றும் ஏராளமான மதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, முதலமைச்சர் அமெரிக்க பயணத்தின் மூலம் ரூபாய் 7000 கோடி முதலீடுகள் தமிழ்நாடு வருவதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும், மூடிவிட்டு சென்ற போர்ட் கம்பெனியை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் திராவிட இயக்கத்தை காப்பதற்கு திராவிட இயக்கமும் திமுகவும் இணைந்து செயல்படுவதை போல் மதிமுகவும் திமுகவிற்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றார். நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உயர்நிலை குழுவிலும் எங்கள் நிர்வாக குழுவிலும் பொதுக்குழுவிலும் என்ன முடிவெடுத்தோம் என்று சொன்னால் நாம் இடையிலே எதிர்த்திருக்கலாம். ஆனால் திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து வருகிறது, ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று வன்மம் காட்டிக்கொண்டு இந்த இந்துத்துவ சக்திகள் முயற்சிக்கின்றன. இந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை, நமக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள், ஒரு தொண்டன் 1000 பேருக்கு சமம். இந்த தொண்டர் பலத்தை, நம்முடைய அமைப்பினுடைய வலுவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர்ந்து நாம் வழங்க வேண்டும். ஆகவே இது கூட்டணி என்ற பேச்சல்ல. திராவிட இயக்கத்தை காப்பதற்கு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் எப்படி இணைந்து செயல்படுகிறதோ அதை போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் அந்த கட்சிக்கும் எந்த இடையூறு வருவதாக இருந்தாலும் அதை தடுக்கின்ற போர்வாளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்பதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் மத்தியிலே நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்ற திருமாவளவனின் பேச்சு குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். திருமாவளவனின் பேச்சு அவருடைய உரிமை என தெரிவித்தார். ஒவ்வொரு கட்சியும் ஒரு கருத்தை சொல்றது அவங்க உரிமை. கருத்தை சொல்வது, கேள்விகள் கேட்பது அது அவரவர்கள் உரிமை. ஆக விசிக ஒரு கருத்தை சொல்வதற்கு அது அவங்க கட்சியினுடைய கருத்து, அதை சொல்லுகிறார். ஜனநாயகத்திலே கருத்தை சொல்வதற்கு இடம் உண்டு. அந்த வகையிலே சகோதரர் தொல் திருமா அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் இருப்பதை போன்ற மோசமான ஆளுநர் எந்த மாநிலத்திலும் இருந்தது இல்லை எனவும், கவர்னர் பதவி தேவை இல்லாதது என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள கவர்னர் R.N. ரவியை போன்று தற்குறியாக யாரும் இருக்க முடியாது எனவும், மதுவிலக்கு கொள்கையில் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைப்பேன் என்றுதான் முதலமைச்சரை தெரிவித்துள்ளார் என வைகோ தெரிவித்தார். இருக்கிற கவர்னர் மாதிரி ஒரு மோசமான நபர் இதுவரைக்கும் எந்த மாகாணத்துக்கு கவர்னரா போனது. அவர் கண்டதை உளர்றார், தினம் உளர்றார். அவர் எல்லாம் இதனாலதான் இந்த கவர்னர் பதவியே அகற்றணும் அப்படின்னு நாங்க சொன்னோம். கவர்னர் பதவியே நாட்டுக்கு தேவையில்லைன்னு அண்ணா சொன்னார். அழுத்து களைத்து போன அரசியல்வாதிகளை, தேர்தலிலே வெற்றி பெற முடியாதவர்களை
இங்கே டெல்லியிலே இருப்பவர்கள் இப்படி கவர்னராக கொண்டு வந்து போடுகிறார்கள்னு கிருமலானியே சொன்னார். இந்த நம்ம கவர்னர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்னர் மாதிரி ஒரு தற்குறி யாரும் கிடையாது. கவர்னர்னா தற்குறி. ரவி, ஆர்.என். ரவி, அவருக்கு ஏதாவது இந்த ஆட்சியை பற்றி யாராவது இந்த மாதிரி கவர்னர் நடந்திருக்காங்களா? இந்த கவர்னர் தான் அப்படி நடந்துக்கிறார். அவரை ஒரு கவர்னரை எழுத்தே நாங்க ராஜ்பவனை முற்றுகை போட்டோம். தேவை வந்தா ராஜ்பவனை திரும்ப போய் முற்றுகை போட்டோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து பேசினார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக மது ஒழிப்பு மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ள விசிக அந்த மாநாட்டிற்கு அதிமுகவிற்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் அழைப்பு விடுத்தது. அதே சமயம் பாமக, பாஜக ஆகிய கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கவில்லை. அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்தது. ஆளும் திமுக அரசுக்கு நெருக்கடி அளிக்கும் வகையில் மாநாடு நடத்துவது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் நடவடிக்கை கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக விமர்சிக்கப்பட்டது. அது தொடர்பான பரபரப்பு அடங்குவதற்குள் கடந்த சனிக்கிழமை திருமாவளவனின் சமூக வலைதள பக்கத்தில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட வேண்டும், சீட்டு ஒதுக்கீடு செய்யாமல் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் பேசிய வீடியோ வெளியிடப்பட்டது. சிறிது நேரத்தில் நீக்கப்பட்ட அந்த வீடியோ மீண்டும் சர்ச்சையை கிளப்பியது. இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவிற்கும் கருத்து வேறுபாடு நிலவுவதாக விமர்சனங்கள் எழுந்தன. அந்த வீடியோவை தனது அட்மின் போட்டு நீக்கி இருப்பார் என்று திருமாவளவன் விளக்கம் அளித்தார். இந்நிலையில் விசிக சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெறுவதை ஒட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்தார். மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனைத்து கட்சியினருக்கும் திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து திருமாவளவன் அழைப்பு விடுத்தார். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 55 அமைப்புகள், தனிநபர்கள் 1000 பேர் சேர்ந்து கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தில் பாலியல் வன்கொடுமை மற்றும் போலீசாரின் அடக்குமுறைகளை விசாரிக்க சட்ட ரீதியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று தலைமை நீதிபதிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேசிய பணிக்குழு அமைப்பில் மாற்றம் செய்து அதில் மருத்துவர்களை சேர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாலியல் குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்து உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 முக்கிய கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. மருத்துவ துறையில் நிலவும் ஊழல்கள், மோசடிகள் குறித்தும் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் பிறந்த நாளான மிலாடி நபி நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இறைவனை வணங்கி மகிழ்வோம், பிற சமூகங்களோடு இணங்கி வாழ்வோம், எளிய மக்களுக்கு உதவி செய்து வாழ்வோம் என சமூக ஒற்றுமையையும் சமய நல்லிணக்கத்தையும் நபிகள் பெருமானார் வற்புறுத்தி அறிவுறுத்துவதை வைகோ நினைவு கூர்ந்துள்ளார். மதுவை ஒழித்திடவும், மது விலக்கை கட்டாயமாக்கிடவும், அறியாமை இருளை போக்கிடவும், சமரசம் இன்றி உறுதியுடன் வாழ்ந்திடவும் வலியுறுத்தி அரபிகளின் வாழ்க்கையில் மகத்தான மறுமலர்ச்சி கண்ட மாமனிதர்கள்தான் நம் நபிகள் நாயகம் என்று வைகோ தெரிவித்துள்ளார். உலகெங்கும் வாழும் இஸ்லாமிய சகோதரர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வரும் நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாளான மிலாடி நபி நாளில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இனிய வாழ்த்துக்களை கனிவுடன் தெரிவித்துக் கொள்வதாகவும் வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மணிப்பூரில் 5 மாவட்டங்களில் 20ஆம் தேதி வரை இணைய சேவைக்கான தடை நீடிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக 5 மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதோடு 10ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை இணைய வசதிகள் தடை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மணிப்பூரில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சூழலை கருத்தில் கொண்டு அங்கு இணைய சேவைக்கான தடை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேற்கு இம்பால், கிழக்கு இம்பால், தௌபால், பிஷ்ணுபூர் மற்றும் கக்சிங் ஆகிய 5 மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதி வரை இணைய சேவைக்கான தடை நீடிக்கும் என மாநில உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
பாஜகவின் இந்த ஆட்சி காலம் முடிவடைவதற்குள் பிரதமர் மோடியின் ஒரே நாடு ஒரே தேர்தல் கனவு திட்டத்தை செயல்படுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. பிரதமர் மோடியின் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நாடாளுமன்றத்தில் நீண்ட நாட்களாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதற்கான பல முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்ட போதிலும் எதிர்க்கட்சிகளின் வலுவான எதிர்ப்பால் அதனை நிறைவேற்றுவதில் அரசுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவும் அதன் அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. முதற்கட்டமாக மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்தவும் பரிந்துரைத்துள்ளது. கடந்த மாதம் தனது சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கருத்தை முன்வைத்து பேசினார். தேர்தல்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடைகளை உருவாக்குகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் பாஜகவின் இந்த ஆட்சி காலம் முடிவடைவதற்கு முன்பாகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான நடவடிக்கைகளும் வேகம் எடுத்துள்ளதாக தெரிகிறது. பாஜக அரசின் சாதனைகளில் ஒன்றாக இதனை நிறைவேற்றவும் வரும் 2029 ஆண்டு முதல் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 2011 ஆண்டில் இருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டிய இதனையும் நடத்தி சாதனை பட்டியலில் சேர்க்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. UPI செயலிகளுக்கான தினசரி பண பரிவர்த்தனை உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. UPI செயலியில் 5 லட்சம் வரையில் பணம் அனுப்பும் புதிய வசதி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சில குறிப்பிட்ட பரிவர்த்தனைகளுக்கு மட்டும்தான் UPI மூலமாக 5 லட்சம் வரை பணத்தினை அனுப்ப முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மருத்துவமனை செலவுகள் மற்றும் கல்வி உள்ளிட்ட செலவுகளுக்கு UPI மூலமாக 5 லட்சம் வரையில் பணத்தை அனுப்பிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு முன்னதாக UPI உச்சவரம்பு 1 லட்சம் ரூபாயாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. மிலாடி நபியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மிலாடி நபியை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் மிலாடி நபி வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மிலாடி நபி திருநாளில் வாழ்த்துக்கள் எனவும் நல்லிணக்கமும் ஒற்றுமையும் எப்போதும் நிலவட்டும், மகிழ்ச்சியும் செழிப்பும் பரவட்டும் என்று எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்த அருமையான நாள் எனவும் நம் இதயங்களில் இல்லங்களிலும் அமைதி, மகிழ்ச்சி, இரக்கத்தை கொண்டு வரட்டும் எனவும் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் இருக்க வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வெயில் கடுமையாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்மேற்கு காற்று குறைந்ததன் காரணமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதாகவும் தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் சில இடங்களில் 2 முதல் 3 செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்காள பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகத்தான் தமிழகத்தில் வறண்ட வானிலை ஏற்படுகிறது என வெப்பநிலை உயர்வதற்கான காரணத்தை வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கற்கால மனிதர்களின் விவசாய கருவிகளுக்கு பட்டை தீட்டும் தொழிற்கூடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வரலாற்று ஆசிரியரான மதுரை வீரன் என்பவர் தனது மாணவர்களுடன் இணைந்து SV நகரம் கமண்டல நாக நதி ஆற்று படுகையில் தொன்மை வரலாற்று கள ஆய்வு செய்த போது கற்கால மனிதர்களின் வேட்டை மற்றும் விவசாய கருவிகளின் பட்டை தீட்டும் கற்குழிகளை கண்டுபிடித்தனர். இந்த பழங்கால கற்குழிகள் சுமார் 4000 முதல் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் பட்டை தீட்டும் இடம் என்பது ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் மொத்தமுள்ள 23 கற்குழிகளும் முறையே 14 மற்றும் 16 சென்டிமீட்டர் நீளமும் 6 முதல் 8 சென்டிமீட்டர் அகலமும் 2.5 முதல் 3 சென்டிமீட்டர் ஆழமும் கொண்டுள்ளது. இந்த கற்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் இந்த பகுதியில் கற்கால மனிதர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்பது தெரிய வந்துள்ளது.
அரவக்குறிச்சி அருகே ஸ்ரீ குட்டக்கார கருப்பண்ண சுவாமி மதுரை வீரன் சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே அமைந்துள்ள சாந்தபாடி பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ கன்னிமார், ஸ்ரீ வீரமாத்தியம்மன், ஸ்ரீ நாகம்மாள், ஸ்ரீ அங்காளம்மன், ஸ்ரீ குட்டக்கார கருப்பசாமி மதுரை வீரன் சுவாமி ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவை காண அரவக்குறிச்சி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் காணாமல் போன பெண்ணை கண்டுபிடித்து தர வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த இறையூர் பகுதியை சேர்ந்த காமாட்சி என்பவர் கூலி வேலைக்கு சென்று திரும்பிய நிலையில் வீடு திரும்பாததால் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கடந்த ஒரு வாரமாக காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து காவல்துறையினர் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பின்னரே சாலை மறியலை கைவிட்டனர். ஆம்பூர் அருகே 36 ஆண்டுகளுக்கு பின்னர் சந்தித்துக் கொண்ட முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிக்கு 1,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவறை கட்டி கொடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலை பள்ளியில் கடந்த 1989ஆம் கல்வியாண்டில் படித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் மாதனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சந்தித்துக் கொண்டனர். அப்போது மாணவர்கள் தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களால் தற்போது அரசு துறை மற்றும் தனியார் துறைகளில் உயர்நிலை பதவிகளில் பணிபுரிந்து வருவதாக தெரிவித்துக் கொண்டனர். மேலும் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து தாங்கள் படித்த பள்ளிக்கு 1,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவறையை கட்டி கொடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அருகே நில தகராறால் ஏற்பட்ட மோதலில் அரிவாளால் வெட்டி 7க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பனவட்டம்பாடியை சேர்ந்தவர் சேட்டு. இவருக்கும் பச்சையப்பனுக்கும் நிலத்தகராறு இருந்து வந்தது. இந்நிலையில் சேட்டுக்கும் பச்சையப்பனுக்கும் நில சம்பந்தமான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் பச்சையப்பன் வெளி ஆட்களை சுமார் 10க்கும் மேற்பட்டோரை வரவைத்து சேட்டு அவர்களின் உறவினர்களான குணவதி, சாந்தி, விஜயகுமார், வெங்கடேசன், பழனி, கோமதி ஆகியோரை கத்தி மற்றும் இரும்பு ராடால் தாக்கியுள்ளனர். இதில் அனைவருக்கும் தலை, கை, கால் என பல இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்தவுடன் அப்பகுதி பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய நபர்களையும் தேடி வருகின்றனர். தாராபுரத்தில் வாலிபரை திருமணம் செய்து பண மோசடி செய்த கல்யாண ராணி என்கிற சத்யாவை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சேர்ந்தவர் மகேஷ் அரவிந்த். இவர் செல்போன் ஆப் ஒன்று மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த சத்யா என்பவர் அறிமுகமாகியுள்ளார். இதற்கிடையே கல்யாண ராணி என்று அழைக்கப்படும் சத்யாவின் உறவினர் என தமிழ்செல்வி என்பவரும் அறிமுகமாகியுள்ளார். இதற்கிடையே தமிழ்செல்வி மற்றும் சத்யா இருவரும் சேர்ந்து அடிக்கடி மகேஷ் அரவிந்திடம் பல்வேறு காரணங்களை கூறி பணம் பெற்று வந்துள்ளனர். இந்நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இதன் பின்னர் சத்யா அடிக்கடி பல ஆண்களுடன் செல்போனில் பேசியதாக தெரிய வந்துள்ளது. இதனால் அவரது நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதால் மகேஷ் அரவிந்த் இது குறித்து கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் திடீரென வீட்டிலிருந்து மாயமாகிய சத்யாவை தாராபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் புரோக்கர் ஆக செயல்பட்ட தமிழ் செல்வி மீது வழக்கு பதிவு செய்து உடுமலைப்பேட்டை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கோவை சிறையில் அடைத்தனர். ஆந்திராவில் இருந்து தமிழகத்திற்கு உரிய அனுமதியின்றி கடத்தி வந்த 10 யூனிட் மணல் லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தமிழக ஆந்திர எல்லை பகுதியான கிறிஸ்டியான்பேட்டை மாநில சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது லாரியை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அந்த லாரியில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இருந்து
தமிழகத்திற்கு உரிய அனுமதியின்றி கடத்தி வந்தது 10 யூனிட் மணல் தெரிய வந்தது. இதனை அடுத்து 10 யூனிட் மணல் மற்றும் லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து மணல் கடத்தலில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் கவுனூர் பகுதியை சேர்ந்த மனோகரன், சதீஷ் ஆகிய இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மது ஒழிப்பில் நாங்கள் PhD படித்திருக்கிறோம், திருமாவளவன் இப்போதுதான் LKG படிக்க தொடங்கி இருக்கிறார் என்று கூறிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் நிதானமாக பதில் அளித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விசிகவிற்கும் தனக்கும் எதிரான அபாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டதாகவும், தேசிய அளவில் பாஜக சிறுபான்மை வெறுப்பை ஏற்படுத்தியது போல் தமிழகத்தில் சிறுபான்மை அரசியலை பேச முடியாது என்பதால் தலித் அல்லாதவர் என்று பிரித்து வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக தான் என்றார். அதன் பிறகு நாங்கள் உயர்நிலைக் குழுவில் எடுத்த முடிவு, அந்த முடிவை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவ்வளவுதான். யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை, யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமில்லை. நாங்கள் காயப்படுத்தப்பட்டோம், நாங்கள் இரத்தக்கரையோடு கை குலுக்கினோம். நல்ல தமிழர் நலன்களுக்காக, தமிழ் மொழியின் நலன்களுக்காக, தமிழ் நாட்டு நலன்களுக்காக, நல்லது, நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த நிலையிலும் கூட நாங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்துவிட்டு கைகோர்த்தோம். ஆனால் திடுமென தேர்தல் அரசியலுக்காக சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் அகில இந்திய அளவிலே பிஜேபி சிறுபான்மை வெறுப்பு அரசியலை கையில் எடுத்ததைப் போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸ்க்கு எதிரான ஹேட் பாலிடிக்ஸை பேச முடியாத சூழலில் தலித் சமூகத்தை ரெண்டா, தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது. அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவை, ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அவர் மது ஒழிப்பில் ஈடுபடுகிறார்கள் அல்லது அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் குறைத்து மதிப்பிடவும் இல்லை, நான் விமர்சிக்கவும் இல்லை. அவர்கள் செய்யவில்லை என்றும் நான் சொல்லவில்லை. எங்களால் அப்படி இணைந்து பயணப்பட முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை குறிவைத்து மீண்டும் துப்பாக்கிச் சூடு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கோல்ஃப் கிளப்பில் ட்ரம்ப் விளையாடிக் கொண்டிருந்த போது அவரை குறிவைத்து கிளப்பிற்கு வெளியே இருந்து ஒரு நபர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதில் ட்ரம்பிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அவர் பாதுகாப்பாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நிகழ்விடத்திற்கு விரைவதற்குள் அந்த நபர் அங்கிருந்து காரில் தப்பிச் செல்லவே அவரை துரத்தி பிடித்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சிறப்பு பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 மாதங்களுக்கு முன்பு பென்சில்வேனியா மாகாணத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் காயமடைந்தார். இந்நிலையில் அவர் இருந்த பகுதியில் மீண்டும் துப்பாக்கிச் சூடு சம்பவம் அரங்கேறி உள்ளது அவரது ஆதரவாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பெரியார் பிறந்த நாள், மு.க. ஸ்டாலின் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு. திமுக ஆட்சிக்கும் கட்சிக்கும் வரும் இடையூறுகளை தடுக்கும் போர்வாளாக மதிமுக இயங்கும், வைகோ திட்டவட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு, மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலையில் நடவடிக்கை தேவை, உலகம் முழுவதும் இருந்து 55 அமைப்புகள், தனிநபர்கள் 1000 பேர் தலைமை நீதிபதிக்கு கடிதம். தமிழகத்தில் 2 நாட்கள் வெயில் கொளுத்தும், வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.